ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஹெல்தியான சொரா புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாமா? அதுக்கு நான் 1 கிலோ சொரா எடுத்து வச்சுருக்கேன். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 30 பூண்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மெலிசா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது சளிக்கு, குழந்தைங்களுக்கு, பால் குடிக்கிற தாய்மார்களுக்கு எல்லாருக்குமே நல்லது அப்படின்றதுனால எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். பூண்டு வந்து அவ்வளோ ஹெல்த்தியானது. அண்ட் வந்து மிளகு பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருக்கவங்க இந்த சொரா புட்டு சாப்பிடும்போது சளி கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும். எல்லாத்துக்கும் மேலே விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது இதில். அதே போல் ப்ரோட்டீன்ஸும் அதிகமாக இருக்குது. அதனால நிறைய பேர் வந்து கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால யோசிப்பாங்க. பட் சுறா புட்டு அவ்வளோ நல்லது. ஈஸியாக நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ தண்ணியை ஃபுல்லாக சிம்மில் வச்சிடலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு உப்பு. தண்ணி கொதிக்கும் போது நம்ம மீனை ஒன்று ஒன்றா அதில் போட்டுடலாம். ரொம்ப சாஃப்டான மீன், கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம சிம்மில் வச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம தோலை உரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஆறிடுச்சுன்னா தோல் அப்படியே ஒட்டிக்கும். ஆறிடுச்சுன்னா தோல் ஒட்டிக்கும். அதனால கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போதே தோலெல்லாம் எடுத்து உரிச்சு வச்சிடலாம். மீன் எல்லாம் உதுத்து எடுத்துட்டு வந்தாச்சு. நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைம் நம்ம பூண்டை போட்டுடலாம். இந்த டைம் ஆனியன் போட்டுக்கலாம். இந்த டைம் மிளகாவும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம் நம்ம மீனை போட்டுடலாம். கூடவே இந்த பெப்பர் தூள், இது மஞ்சத்தூள், சால்ட். கிண்டி விடும்போது சிம்லேயே வச்சு கிண்டி விடுங்க. சுறா வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப சின்னது வேண்டாம். இப்போ சீசன் தான், சுறாவோட சீசன் தான். சீசன் கிடைக்கிற எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அது ஹெல்தின்னு வரும்போது சீசனில் கிடைக்கிற எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சுறாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம பெருசாக வாங்கிக்கலாம். என்ன விஷயம்னா, நம்ம ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக போகிறோமோ அப்போ வந்து அதில் வந்து தண்ணியாக இருக்கும். சதை மாதிரி இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இதில் பாருங்கள், தண்ணியே இல்லை, ஃபுல்லாக சதை தான் இருக்குது. அந்த மாதிரி ஓரளவுக்கு பெருசாக இருந்தால் நல்லது. ரொம்ப பெருசாக வாங்கினாலுமே வந்து சக்கையாக தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு மீடியம் சைஸாக வாங்கிக்கோங்க. எல்லா மீன்லையுமே புட்டு செய்யலாம். பட் சுறால செய்யும்போது அதோட ஹெல்தியான எல்லா குணங்களுமே நமக்கு கிடைக்கும். சொரா புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சொரா புட்டு ரெடி.
வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.